ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்கே லேர்னிங் சென்டர். இன்னைக்கு நம்ம லேர்னிங் சென்டரில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரிலேட்டிவ் எக்ஸலில் இருக்க ரிலேட்டிவ், அப்சல்யூட் செல் அண்ட் மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் செல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ரிலேட்டிவ்க்கு. இது எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு இது நார்மலாக பண்ணுற மாதிரி இதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லை மைனஸ், எது வேணாலும் உங்கள் இஷ்டம் தான். அதை கொடுத்துட்டு இப்போ இந்த செல்லையும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்டர் கொடுக்குறேன், ஆன்சர் வந்துடுச்சு. இங்கே ஏன் ருபீ சிம்பிள் வருதுன்னா, இங்கே வந்து அக்கௌண்டிங்கில் இருக்குது நமக்கு. இது அக்கௌண்டிங்கில் இருந்தால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ருபீஸுங்கிற சிம்பிள் தான் காட்டும். இப்போ இதை நம்ம எல்லாத்துக்குமே ரெஃபர் பண்ணி விடலாம். ஸோ பாருங்கள், இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே வந்துச்சு. நெக்ஸ்ட்டு அப்சல்யூட் செல் தான் பார்க்க போகிறோம். அப்சல்யூட் செல்லில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா டேக்ஸு. ஸோ டேக்ஸை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு இந்த செல் மல்டிப்ளை இந்த டேக்ஸோட செல் போட்டுட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். பட் நீங்கள் இதே ஆன்சரை எல்லாத்துக்குமே ரெஃபர் பண்ணி விட்டிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு வராது, இல்லைன்னா தப்பாக காட்டும். அதுக்கான ரீசன் என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஈக்குவல் டு இந்த செல் மல்டிப்ளை இந்த செல்லை கிளிக் பண்ணுறீங்க. இந்த டேக்ஸுங்கிற நம்பர் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே வரணும். எல்லா அமௌண்ட்டுக்குமே இந்த டேக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதை நம்ம லாக் பண்ணோம். லாக் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணோம்னா F4ன்ற கீயை யூஸ் பண்ணணும். F4ன்ற கீயை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது லாக் ஆகிடும். அதாவது I1ன்றது தான் இதோட ஃபார்முலா. இது லாக் ஆகிடுச்சு. ஏன்னா இது லாஸ்ட் வரைக்கும் இந்த I1 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இது சேஞ்ச் ஆகும். E3 அப்புறம் F அந்த மாதிரி இது சேஞ்ச் ஆகும். ஏன்னா இது நம்ம லாக் பண்ணவே இல்லை, இது மட்டும் தான் லாக் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த டேக்ஸ் மட்டும் லாக் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், என்டர் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம இங்கே இருக்க டேக்ஸை லாக் பண்ணியிருக்கோம். டேக்ஸுங்கிறத லாக் பண்ணதுனால நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்படி தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு மிக்ஸ்டு பார்க்கலாம். மிக்ஸ்டில் வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு இந்த செல் மல்டிப்ளை இந்த செல் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வரும். பட் இதை நீங்கள் எல்லாத்துக்குமே ரெஃபர் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். ஆன்சர் ஏடாகுடமாக வரும். ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா லாக் பண்ணாமல் வைக்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஈக்குவல் டு இந்த செல்லில் சிங்கிற கேரக்டரை மட்டும் நம்ம லாக் பண்ணோம். அது ஏன்னா C3, C4, C5, C6ன்னு C மட்டும்தான் லாஸ்ட் வரைக்கும் வருது. அதனால் அதை மட்டும் நம்ம லாக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை இந்த செல்லில் நம்ம என்ன காலம் மட்டும் நமக்கு 2ங்கிற ரோ மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ அதை மட்டும் நம்ம லாக் பண்ணோம். F4 கொடுத்து அது மட்டும் லாக் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு இதை எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணி விட்டிங்கன்னா ஆன்சர்ஸ் கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.